இன்றே சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோகளை காணுங்கள். கனி, என்ன பழக்கம் அது? ஸ்கூல் கிளம்புற நேரத்துல ஹோம்வொர்க் பண்ணக்கூடாது. அன்னன்னைக்கு ஹோம்வொர்க்க அன்னன்னைக்கு சாயங்காலமே பண்ணிரணும்னு சொல்லிருக்கேனா இல்லையா? இல்ல மைனி, நேத்து எங்க மைனி நேரம் இருந்துச்சு. சாயந்தரமே ஏர்போர்ட் போயிட்டோம்ல மைனி. சாப்பிடு. கேட்டி, ஏர்போர்ட்டுக்கு கிளம்புறதுக்கு முன்னாடி நீ என்ன வெட்டியா முடிச்சுக்கிட்டு இருந்த? அப்பவே எழுதி வச்சிருந்தா இப்படி அவசர அவசரமா எழுத வேண்டிய அவசியம் இல்லல்ல. எக்கா ஏலே அவளை எதுக்கு திட்டுத? ஏலே கனி, சீக்கிரம் முடிச்சிருந்து சாப்பிடல, பள்ளிக்கூடத்துக்கு நேரம் ஆகுதுல. இத முடிச்சிட்டேனே, கடைசி கணக்கு. இந்தாடி சாப்பிடு. இந்தாடி. அத்தை வேண்டாம் அத்தை, போதும் நிறைஞ்சிருச்சு. என்ன சாப்பிட்ட நீ? ஒழுங்கா சாப்பிடுடி. வளர புள்ளல, இன்னும் ஒரு வயதான். சாப்பிடு. அண்ணா, ஸ்டேஷன்ல டிராப் பண்ணிடுங்க. அப்ப அவன் பொண்டாட்டிய யாரு கிளினிக்ல விடுவாங்க? இல்லே, நீ என்ன காலையிலே ஆரம்பிக்குதிய? அண்ணா என்ன ஸ்டேஷன்ல விட்டுட்டு வர்ற வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா இருந்தா என்ன? டாக்டர் வேலையை விட போலீஸ் வேலை தான் முக்கியம்னு அவர் பொண்டாட்டிக்கு தெரியாதா? ஓய், யாரடி சொன்னாங்க? உலகத்துல முக்கியமான வேலையே டாக்டர் வேலை தான், அது தெரியுமா? உசுர காப்பாத்துற வேலை. போலீஸ் வேலைலாம் சும்மா பாதுகாப்பு வேலை தான். சண்முகம், நீ என்னதான் வண்டியில கொண்டு போய் விடுற? அவ வேணா ஆட்டோல போட்டோம். சரி, என் கனி, என் போனடு அப்படியே ஆட்டோக்கு சொல்லி விடுவான். அதெல்லாம் முடியாது. எனக்கு டியூட்டி டைம் இருக்கு. டைம்குள்ள போலனா எனக்கு பனிஷ்மெண்ட் கொடுப்பாவ. உனக்கு அப்படியா? அது உன்னோட கிளினிக், நீதான் ஓனரு, எப்ப வேணா திறக்கலாம். அடியே, ஓனர் நான் இல்ல, என்னோட பேஷன்ஸ் தான். நான் காலையில கரெக்ட் டைமுக்கு கிளினிக் வந்துருவேன்னு நம்பிக்கையா வந்து உட்கார்ந்துட்டு இருப்பாங்க தெரியுமா? அவங்க நம்பிக்கையை நான் பொய்யாக்குறதா? சண்முகம், அவ ஆட்டோல போட்டு சண்முகம், நீ என்ன கொண்டு போய் கிளினிக்ல விடு, அவ்வளவுதான். இல்லை, இப்படியே பேசிட்டே இருந்தீங்க, ரெண்டு பேரையும் நடக்க விட்டுட்டு நான் என் வேலையை பார்த்துக்கிட்டு போயிடுவேன். ஜாக்கிரதை. அண்ணன், அவள ஆட்டோல அனுப்பி விடுன, என்ன ஸ்டேஷன்ல கொண்டு போய் விடு. ஏடி, இவன் எதுக்கு ரெண்டு பேரும் மாட்டி மாட்டி போராடிட்டு இருக்கீங்க? இல்லை சிவபாலா, நீ ஜம்மு வண்டி எடுத்துக்கோ, அவளை ஸ்டேஷன்ல கொண்டு போய் இறக்கி விட்டுரு. எதா பாக்கியம்? அண்ணா, நீ ஆட்டோல தானே போற? ஆமா. போற வெளில அவளை கிளினிக்ல கொண்டு போய் இறக்கி விட்டுரு. சரி, அப்படிதானே? இல்ல சரி, நீ எங்கேயும் போக வேண்டாம், பேசாம கொஞ்சம் சோத்துன்னு. இல்லை, என்ன முறைக்கு அதான் சொல்லிட்டாவ்லா? போறவண்ணா அவன் தான் சாப்பிட்டான்ல, அவனை கூட்டு போவண்ணே. என்ன வீரா, போமா? இல்ல சிவபாலா, அண்ணன் வண்டி உனக்கு ஓட்ட தெரியுமா? ஏதாவது கடப்புல போய் விட்டுற மாட்டியே? நேரம் முதல் சம்பளம் வந்த உடனே டிரைவர் பேட்டா கொடுக்குற வழியை பாரு. அதான் வண்டி சாவி எங்க? இல்லை, நம்ம வண்டிக்கு எதுல சாவி? போல அதுவே தானா சாட்டாவும். சரி. இல்ல தண்ணி குடு குடு. இருட்டி. அண்ணன் வரேன்னு. தண்ணி குடிச்சிட்டு போ. தேங்க்ஸ் அத்தை, நான் போயிட்டு வரேன். போயிட்டு வரேன்ப்பா. எட்டி டாடா. பாய்க்கா. என்ன என்ன அங்கே நின்னு பாத்துட்டே இருந்தா என்ன அர்த்தம்? ஒண்ணு ஹெல்ப் பண்ணு, இல்லனா போ, போய் உன் வேலையை பாரு. நான் என் வேலையை பார்த்துட்டு தான் இருக்கா. இல்லை, என்னால என்னையே நம்ப முடியலா. புரியலையே. காலையில நீ வந்து நின்னலா, அத சொல்லுதே. ஏதோ சொப்பனம்ட்டு நினைச்சலா? ஆமா, சொப்பனம்தான். விடிய காலையில கண்டல்ல, அதான் பழிச்சிருக்கு. இல்லை, போற நேரத்துல உன்னைய பார்த்தண்டா தேம்பி தேம்பி அழுவண்டு சாமி கிட்ட உக்காந்து புலம்பிட்டு இருந்தேன். தப்பான ஆள்கிட்ட புலம்பிருக்க. ஒரு வார்த்தை என்கிட்ட என் முகத்தை நேரா பார்த்து சொல்லியிருந்தேனா நான் போயிருக்கவே மாட்டேன்ல. இல்லை, என்னால நம்பவே முடியல. நீ எனக்காக தானே வந்த. அப்போ உன் வேண்டுதல்னாலதான் என் பாஸ்போர்ட் தொலைஞ்சு போச்சு அப்படின்னு ஒத்துக்கிற இல்லையா? நீ எம்பிட்டு நாள் தான் இந்த பொய்ய மெயின்டைன் பண்ணுதேன்னு பாப்பான். என்ன என்ன பொய்? அது பாஸ்போர்ட் தொலைஞ்சதுனாலதான் நீ திரும்பி வந்தேன்னு சொல்லுதெல்லாம் இந்த பொய். இல்லை, முழுங்க ஒத்துக்கல. நீ இந்த சம்பவத்தை ரொம்ப மிஸ் பண்ண, அதுக்காக தானே திரும்பி வந்த. போடா போடா லூசு. என்னது புதுசா பாக்குற மாதிரி பாத்துட்டு இருக்க? ஒன்னும் இல்ல,
இன்னைக்கு உன்னை பார்த்தா சாமி சலிக்கு சந்தன காப்பு போட்ட மாதிரி இருக்கலாம். கண்ணை எடுக்கவே முடியல. என்ன திடீர்னு? அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. நீ பக்கத்துல இருக்கும்போது உன் அருமை எனக்கு தெரியல. நீ என்னை விட்டு போறேன்னு நினைச்ச உடனே என்னால தாங்கிக்கிடவே முடியல தெரியுமா? இந்த மரம் மண்டைக்கு அப்பதாம்ல புரியுதே நீ இல்லாம என்னால வாடவே முடியாதுன்ட்டு. மரமண்ட இல்லை, ஒன்னு உங்ககிட்ட சொல்லணும்ட்டு ஆசையாவும் இருக்கு, வெக்கமாவும் இருக்கு, சொல்லு. கூச்சமாவும் இருக்கலாம். சொல்றா சீக்கிரம். உட்காந்து சொல்லவா? உட்காரு. ஐ ம், ஐ முழு வார்த்தையும் சொல்லுடா. லவ். லவ் இருக்கிறது 3 வார்த்தை. அத சொல்ல இம்புட்டு நேரமா? யூவ யாரா சொல்லுவா? ஐ லவ் யூ டாக்டர். கல்யாணமான இவ்ளோ நாளைக்கு இப்பதான் 2வது தடவையா சொல்ற. ச்சே, டூ லேட் மேன். நோ யூஸ். ஏம்ல என்ன அம்பிடுதானா? வேற என்ன செய்யணும்? இலே, எவ்வளவு ஃபீல் பண்ணி ஒருத்தன் ஐ லவ் யூன்னு சொல்லுதேன். நீ டக்குன்னு கட்டி பிடிச்சி கன்னத்துல இச்சுன்னு கொடுத்து காஷ்மீர்ல டூயட் பாடுறதை விட்டுவிட்டு இப்படி ராஜா பகத் மாதிரி உக்காந்துக்கிட்டு வேடிக்கை பார்க்க. ஓய், அதுக்கு வேற ஆளை பார்ப்போம். ஏலே, அதுக்கெல்லாம் வேற ஆளு பார்க்க முடியாதுல. அப்படி பார்த்தா தப்பாயிடும்ல. என்னால உன் கூட மட்டும்தானே காஷ்மீருக்கு போய் டூயட் பாட முடியும். ஒருத்தனுக்கு எந்திரிச்சு நிக்கவே முடியலையா? அவனுக்கு 9 பொண்டாட்டி கேக்குதான். இலே, என்ன இந்த சம்மோத்த என்ன நீ அவ்வளவு சாதாரணமா இட போடுதியா? நீ இன்னைக்கு உன்னை என்ன செய்தும் பாருல. ஏய், கிழிச்ச போடா. என்ன எவ்வளவு பெரிய ரவுடி தெரியுங்களா? ஏய் சண்முகம், டேய் வேண்டாம். என்ன கொடுல? என்ன கொடுக்கணும்? இல்லை, சினிமாவில எல்லாம் வழக்கமா இந்த காட்சியில ஒண்ணு கொடுப்பாவலா? கொடுல. போடா. இல்லை, என்ன புருஷனையே கை நீட்டு அடிக்க?